வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 43 இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58.85 ஆயிடுச்சு. இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து இருக்க தான் செய்யும். நம்மளோட வேலையை கரெக்டாக வந்து பண்ணணும். நமக்கு வந்து இன்ச்சஸில் வந்து லாஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்ல வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 ப்ரௌன் பிரெட் வந்து மல்டி கிரெயின் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு கிரேவி இருந்தது, அதை வச்சே தொட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் வந்து தோசை தவளை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொத்து ஊத்துன முட்டை, அதுக்கப்புறம் ஒரு அவிச்ச முட்டையோட கிரேவி, கொஞ்சம் குழம்புல போட்ட ஒரு மீன், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ரவ தோசையோட ஒரு மாவு இருந்தது, அதை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து ஏதாவது கருக்கு முறுக்குன்னு சாப்பிடும் போல இருந்துச்சு. அந்த கெலாக்ஸ் முசலி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். நைட் டின்னர் 6:30 மணிக்கே எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் வந்து கிண்டி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு பொத்து ஊத்தின முட்டை, இன்னொன்று வந்து அவிச்ச முட்டை எடுத்து சூப்பராக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு நைட் வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணியாச்சு. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.